அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல மதியோட அப்பா மதிக்கு கால் பண்றாங்க. எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தங்கராஜோட வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க வீட்டில் நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நீ காலேஜுக்கு போறதா உங்க அம்மா சொன்னாங்க. ஆனா நீ என்னடனா அந்த வீட்டில் இருக்கிறதா சொல்ற. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா அவரு நான் வீட்டில் இருக்கிற போது ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி இனிமே என் முகத்திலே முழிக்காத, எங்கேயாவது போய் தொலைஞ்சிரு, இனிமே இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாதுன்னு சொன்னார். அதனால் அவரோட ஸ்டேஷனுக்கு போயிட்டு நான் அவரவே மிரட்டினேன். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு அந்த வீட்டு ஆளுங்களை கூப்பிட்டு விசாரிச்சது உடனே என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பத்திரமா பார்த்துக்க சொன்னாங்க. அது மட்டும் கிடையாதுங்கப்பா, நான் அந்த வீட்டில் இருந்தால் தேவையில்லாமல் பிரச்சனை வருமோ என்னமோன்னு சொல்லிட்டு தான் இவங்க என்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நீ எதுக்குமா அங்கெல்லாம் போனேன்? நான் தான் கொஞ்சம் நல்ல அமைதியாக இருமான்னு தானே சொன்னேன். அதை விட்டுட்டு ஏமா இப்படி தேவையில்லாமல் அடுத்தடுத்து பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல, நான் தான் இருக்கல்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பரவாயில்லப்பா, நான் பார்த்துக்கிறேன், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் என்னால் கஷ்டப்படக்கூடாதுப்பா. அடுத்தவங்க முன்னாடி நீங்கள் அசிங்கப்பட்டுட்டும் நிற்கக்கூடாது. இவங்க எத்தனை தடவை உங்களை கூப்பிட்டாலையும் நீங்கள் இங்கே வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்கராஜ் இருந்துட்டு மறுபடியும் மதியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள் பொண்ணு பண்ண விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு புருஷங்கார மேலே எப்படி அவங்களுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க மனசு வருது? இப்படி தான் நீ ஒரு பொண்ணை வளர்த்தியா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.